கொஸ்டின் வந்து கிளியராக தெரியுதா? இந்த கொஸ்டின் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ மெயின்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை படித்து நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியும்னா நீங்கள் அதுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் வந்து பெட்ரு. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் அந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எடுத்த உடனே தெரியாத கொஸ்டினை ட்ரை பண்ணக்கூடாது. இதுதான் பேங்க் எக்ஸாமில் மொதல் ரூல். ஓகேங்களா? ஸோ இதை கொஸ்டின் எடுத்திங்கன்னா இது வந்து டைம் ஒர்க் கான்செப்ட்டு. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினில் கேட்டுகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி டஃபஸ்ட்டு சம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது ஆக்சுவலாக டஃப்பு கிடையாது. இதை விடலாம் கொடூரமாலாம் வரும். பட் அதெல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் மாடரேட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து time taken by A to complete a work is 75 days. B takes 2x% more days than A to complete the same work, and C takes x% more days than B to complete the work. The same time taken by C alone to complete the work is equal to the sum of time taken by A and B alone to complete the work. Find the time taken by B and C together complete 50% ஆஃப் த ஒர்க். இது எல்லாமே சும்மா கதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம சம்மரைஸ் பண்ணி நம்ம எழுதிக்குவோமா? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டைம் டேக்கன் பை ஏ டு கம்ப்ளீட் அ ஒர்க் 75 days. ஸோ ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 days. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பி டேக்ஸ் 2x% மோர் டேஸ் தான் ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பி வந்து எவ்வளோன்னு தெரியாது. பட் வந்து அது 2x% மோர் தென் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பி டேக்கன் 2x% மோர். ஸோ வந்து பி என்ன சொல்லியிருக்கிறாங்க? பி வந்து 75 days ப்ளஸ் இந்த 75 days வந்து 2x% மோர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து 2x டிவைடட் பை 100 நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து இது தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மைண்டில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ 2x% மோர். இப்போது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை விட சம் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா. ஸோ வந்து அப்போது அந்த வேல்யூ ப்ளஸ் வந்து அதோட 2x% மோர். ஸோ அதனால தான் நம்ம இதில் முழு வேல்யூவுமே அதோடைய 2x% மோர் நம்ம போட்டு இதை நம்ம ஜஸ்ட் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். 75 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 2x டிவைடட் பை 100ன்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ தென் என்ன சொல்லியிருக்கிறாங்க? C takes x% more than B கம்ப்ளீட் த ஒர்க்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ சி என்ன சொல்கிறாங்கன்னா சி வந்து பியை விட x% மோர். அப்போ பியை விட x% மோர்னால் அதே மாதிரி தான் 75 1 + 2x டிவைடட் பை 100 இந்த ஒர்க்கை விட x% மோர். ஸோ ப்ளஸ் வந்து அதே 75 ப்ளஸ் 1 + 2x டிவைடட் பை 100 இன்ட்டு x டிவைடட் பை 100 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா 75 நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா இங்கே 1 மாறிடுமா? ஸோ இதை நம்ம 75 1 + 2x நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்கே என்ன வரும்? 1 + x டிவைடட் பை 100 அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் வந்து நிற்கும். ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்குறாங்க? The time taken by C alone to complete the work is equal to the sum of the time taken by A and B alone கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து டேரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறான்? அதாவது டைம் டேக்கன் பை C வந்து A + B அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டா இது வந்து as per கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சது. இது என்னுடைய மொபைல் ஃபோனில் எடுக்கிறதுனால சரியாக
காட்ட முடியலை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துக்குது? 75 1 + 2x / 100 1 + x / 100. ஸோ இங்கே ஏ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 75 எடுத்துக்கிறாங்க. பி வந்து 75 1 + 2x / 100. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ இதில் வந்து 75 காமனாக இருக்குது. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். 75 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 இருக்கும். ப்ளஸ் அகெயின் வந்து 75 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1 + 2x / 100 மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஸோ இந்த 75 இந்த 75 நம்ம அடிச்சிடலாம். 1 + 1 வந்து 2 + 2x / 100 இருக்கும். ஸோ இந்த நம்ம 2ஐ நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + x / 100 மட்டும் காமனாக இருக்கும். ஸோ இந்த 1x இந்த 1x ப்ளஸ் x + 100 அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 + 2x / 100 = 2ங்கிறது மட்டும் நமக்கு வந்து இதில் வந்து இதாகும். இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுற நெக்ஸ்ட் பேஜுக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2x / 100 = 2. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100 + 2x = 200. ஸோ தென் 2x = 100 as போகும். ஸோ x = 50 வந்துருச்சுங்களா? ஸோ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பி அண்ட் சி டுகெதர் டு த கம்ப்ளீட் ஆஃப் த 50% ஆஃப் த ஒர்க். நம்ம பிசி வந்து எவ்வளோ நாளில் வந்து பண்ணோம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்து நம்ம எக்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏ = 75 டேஸ் வரும். பி வந்து 75 டேஸ் ப்ளஸ் 75 டேஸில் வந்து 2x%. ஸோ 2x%ங்களா? ஸோ இது வந்து 75 + 2x அப்படிங்கிறது வந்து 75 நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே 50 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 / 100. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஸோ கிராஸ் பண்ணிட்டோன்னா ஸோ 75 = 150 ஆயிரும். ஸோ B = 150. ஸோ அகெயின் சி வந்து நமக்கு வந்து லிட்டராகவே சொல்லியிருக்கிறாங்க x% மோர்னே அவன் கொடுத்துட்டான். ஸோ 150 × x% மோர் அப்படின்னா 150% ஆஃப் B. ஸோ வந்துட்டு 3/2 × 150 75. ஸோ C = 225. ஓகேங்களா? ஆனால் அது கொஸ்டின் இதோட முடியலை. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாம் வந்து B + C டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A can do the work in 75 days, B can do the work in 150 days, C can do the work in 225 days. அவன் என்ன கேட்டிருக்கிறான்னா B + C வந்து சேர்ந்து வந்து half ஆஃப் த ஒர்க் தான் சொல்லியிருக்கிறான். இதை நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை விட ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணாமல் நமக்கு வந்து புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரேஷியோ எடுத்துருங்க. இது 1 இது 2 இது 3. ஓகேங்களா? ரேஷியோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து டைமில் நம்ம ரேஷியோ எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ வந்து இதோடைய எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 6, இது 3, இது 2. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த எஃபிஷியன்சியில் வந்துட்டு இவன் B + C வந்து எவ்வளோ நாளில் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ஸோ டோட்டலாக வந்து 6 ஒர்க்கு. B + C வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டோட்டல் வந்து 6 B + C. அதுலேயும் பார்த்திங்கன்னா half ஆஃப் த ஒர்க்கு தான் ஆஸ் பர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து B + C எவ்வளவு? 3 + 2 5. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 1/2 க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா 3/5. இதுதான் வந்து நமக்கு ரேஷியோ படி வந்த வேல்யூ. ஸோ நம்ம இதை வந்து ஆக்சுவல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ண போச்சுல நம்ம ரேஷியோவில் பார்த்திங்க அப்படின்னா 75ங்கிறது தான் 1. ஸோ 75 அப்படிங்கிறதுல வந்து 3/5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 75 × 3/5 = 45. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 45. ஏன்டா இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாலும் சம் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபுல்லாக நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்.